மக்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பொதுமக்களாகிய உங்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு உறவு பாலமாக செயல்பட்டு பொதுமக்களாகிய உங்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் புகார்களுக்கும் தெளிவானதொரு தீர்வையும் சரியான வழிகாட்டுதலையும் வழங்கி கொண்டிருக்கிறது நமது ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442431131 என்ற தொலைபேசி இலக்க எண்களுக்கு அழைத்து எண்களை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய உங்களது புகார்களுக்குண்டான சரியான வழிகாட்டுதலை வழங்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மாநில தலைவரும் சமூக ஆர்வலருமான திரு TC ராஜேஷ் ஐயா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார், நமக்கு மக்கள் வழிகாட்டி இயக்கத்தை சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நம்முடைய புகார் பெட்டியோடு இணைந்து என்பதற்கு சான்றாக நமக்கு தொடர்ச்சியாக புகார் பெட்டியின் வாயிலாக புகார் தெரிவித்த திருமதி கலைச்செல்வி என்கிற செல்வி உங்களுக்கு கடிதம் மூலமாக தன்னுடைய புகாரை விரிவாக சொல்லி இருக்கிறார். அதற்குண்டான விளக்கம் புகார் பெட்டியின் வாயிலாகவே நீங்கள் கொடுத்துட்டா சிறப்பாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு வந்திருந்தப்போ அவங்க இந்த திருமதி கலைச்செல்வின்றவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து தொடர்பு கொண்டாங்க. நேரலையில் பங்கேற்றப்போ அவங்க ரொம்ப கண்ணீரோடு பதிவு செஞ்சாங்க. எனக்கு பல கோடி ரூபாய் சொத்து உள்ள சொத்துக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் இருக்குது. ஆனால் சில மக்கள் அது போலியான ஆவணங்கள் தயாரித்து எங்களை எல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். எங்களுக்கு பணபலமோ அரசியல் பலமோ இல்லாமல் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாங்கள் தினக்கூலி தொழிலாளர்களாக வசிக்கிறோம். வயதான காலத்தில் எனக்கோ என் கணவருக்கோ வயது மூப்பாயிடுச்சு. எங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய இலவச வீட்டு மனை கூட இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் தயவுசெய்து அந்த ஆவணங்கள்லாம் கொண்டுட்டு நீங்கள் சென்னைக்கு வாங்க. சனிக்கிழமை நிகழ்வில் வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கான பேப்பர்லாம் பார்த்துட்டு ஆலோசனை மற்றும் தட்டச்சு செஞ்சு சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தோம். அந்த சனி ஞாயிறு தொடர்ந்து மழையாக இருந்ததுனால அவங்க வர முடியல. அதுக்கான கடிதத்தை இப்போ அனுப்பியிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அனைத்து ஆவணங்களோடையும் இணைத்து நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக புகார் பெட்டி அவங்க கண்டிப்பாக நம்பியிருக்காங்க. புகார் பெட்டி என்னை கைவிடாதுன்ற மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய நம்பிக்கை கலைச்செல்வி மற்றும் அவருடைய கணவர் 2 பேருக்கும் நான் சொல்றது என்னன்னா, புகார் பெட்டியை நம்பி வந்தோர் என்றும் கைவிடப்பட மாட்டார். குறிப்பாக மக்கள் வழிகாட்டி இயக்கத்தோடு தொடர்பு உள்ள புகார் பெட்டிக்கு கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி சம்பந்தப்பட்ட துறைக்கு நம்ம அதை அனுப்புவோம். உங்களுக்கும் ஒரு நகல் அனுப்புகிறோம். அதை நீங்கள் வருகின்ற திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறை கேட்பு நிகழ்ச்சியில் நேரில் கொடுங்க. அது ராணிப்பேட்டை மாவட்ட தீர்வாக இருந்தாலும் நீங்கள் அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே கொடுத்தீங்கன்னா அவங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு, வழி உண்டு. எதுக்குமே நீங்கள் சோர்ந்து போய் தோன்று விடக்கூடாது என்பதை நாங்கள் தாழ்வாக பணியோடு சொல்லிக் கொள்கிறேன். கண்டிப்பாக முயன்றால் முடியாது ஒன்றுமில்லை என்பது சகோதரிக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயில பதிவு செய்யலாம். நிச்சயமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பார்கள் எனவும் நம்புகிறோம். இது குறித்த கூடுதல் ஆவணங்களை நீங்கள் அரசுக்கு சமர்ப்பித்து அவங்களுக்கு உண்டான தெளிவானதொரு தீர்வை வழங்குவீர்கள் என்றும் புகார் பெட்டியின் வாயிலாக உறுதி கொள்கிறோம். இது போல பல நலத்திட்டங்கள் இப்போ கலைஞரின் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு இது போன்ற திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் கூட அதையுமே இந்த லெட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அரசின் தொடர்ச்சியான நலத்திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி முதல்வர் இது போன்ற திட்டங்கள் இருந்தாலும் இது செயல் வடிவம் பெறுவதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? இது போன்று தொடர்ச்சியாக மக்கள் ஏன் அலைக்கழிக்கப்படுகிறார்கள்? சமீபத்தில் சட்டமன்ற பேரவையில் 110 விதியின் கீழே பல திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். உள்ளார்ந்தபடியே நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதில் குறிப்பாக சொன்ன போனோம்னா, அரசு நிர்வாக நடைமுறையை எளிதாக்குவதில் பல திட்டங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் நெறியாளர் சொன்னது போல் இருக்குது. இப்போ எளிமை ஆளுமைன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த எளிமை ஆளுமை என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பாக ஒரு 10 இதில் பொது கட்டிடங்கள் அதுக்கு NOC வாங்குறது அது சார்ந்தது, முதியோர் இல்லங்கள் நடத்துவதற்கான லைசன்ஸ் வாங்குவது, மகளிர் தங்கும் விடுதிகள் நடத்துவதற்கான லைசன்ஸ் வாங்குவது, அதுபோல் இந்த மாதிரியான பட்டியல் அவங்க போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எளிமைப்படுத்துவதற்காக நாங்கள் எளிமை ஆளுமை என்ற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆன்லைன் மூலமாக இது பண்ணார். அதே போல் இன்னொரு திட்டத்தையும் வேளாண்மை துறையில் அவர் அறிவிச்சிருக்காரு. உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம். மக்களை தேடி முதல்வன் ஏற்கனவே இருக்கு.
அதே போல் வேளாண்மை விரிவாக்க பணிகளை உழவர்களுக்கு அவருக்கு இடத்துக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பது, அரசு அலுவலர்கள் அங்கே திட்டங்களை பற்றி விரிவாக சொல்வது, 15 நாட்களுக்கு ஒரு முறை கேம்ப் அங்கே கண்டக்ட் பண்ணுவது. அது மாதிரி அவங்க கேம்ப் கண்டக்ட் பண்ணுறது ஒரு புள்ளி விவரங்கள் வச்சுருக்காங்க. 1540 கிராமங்கள் ஒரு தாலுக்கா இல்லை பிளாக்ல வந்து கவர் பண்ணணும். அதே போல் ஒரு ஆண்டுக்கு வந்து 17,116 கிராமங்களுக்கு இந்த உழவரை தேடி வேளாண்மை துறை இந்த திட்டம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளார்ந்தபடி இதெல்லாம் கேட்பதற்கு, தொலைக்காட்சியில் பதிவிடுவதற்கும், பேப்பரில் படிப்பதற்கும் நல்லா இருக்கு. ஆனால் அந்த திட்டங்கள், அந்த செயல்படுத்தக்கூடிய அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பது, கண்காணிப்பு என்பது ரொம்ப புவராக இருக்கு. நிச்சயமா இது குறித்து விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் சங்கீதா மேடம், சென்னையில. கொஞ்சம் நீங்க சத்தமா பேசலாம். சங்கீதா மேடம். சொல்லுங்க சங்கீதா, எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? நான் சென்னை கோயம்பேட்டு பக்கத்துல சிம்மாய நகர் சி ஐயப்பன் தெரு 6வது இது மேடம். சரிங்கம்மா, உங்க புகார் என்ன சொல்லுங்க. அதான் எனக்கு எங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு மேடம், டெத் ஆயிட்டாரு. சரி. அது வந்து எனக்கு சொத்து தரமாட்டேங்கிறாங்க மேடம், பிரிச்சு தர மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் தான் கேக்குறேன் மேடம். இது வரைக்கும் அது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? இன்னும் ஒண்ணும் எடுக்கல மேடம். அதான் நான் வாயால கேட்டேன் பிரிச்சுட்டாங்கன்ட்டு. அவங்க அத பத்தி கண்டுக்க மாட்டாங்க, சண்டை அடிக்கிறாங்க. உனக்கு இல்ல அப்படின்ட்டு சண்டை அடிச்சுட்டாங்க. எங்க பெரிய தம்பி அண்ணன், எங்க வீட்டுக்காரோட அண்ணன் துரத்து உள்ளான்னு பாக்குறாங்க. எங்க வீட்டுக்காரு இல்ல, இப்ப நான் ஒண்டிதான் இருக்கேன் அந்த வீட்டுல. அப்புறம் இன்னொருத்தங்க 3 பேர் அண்ணன் தம்பி, 3 அக்கா தங்கச்சிங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வந்தோடனே பாத்ரூம் எல்லாம் புடுங்கிட்டு விட்டாங்க, கதவுலாம் புடுங்கிட்டு விட்டாங்க எங்க வீட்டுக்காரருக்கையே. அதெல்லாம் புடுங்கிட்டு விட்டாங்க. இப்ப வந்து அப்புறம் புதுசா எங்க வீட்டுக்காரர் போட்டாரு. அவங்க எங்க கொழுந்தனா அந்த பெரிய எங்க வீட்டுக்காரோட அண்ணன், அவர் வந்து எங்க மாமனா வேலை வாங்கிட்டாரு பிஎஸ்என்ல. சரிங்க. வாங்கிட்டாரு. அவரு அப்பா மாதிரி இருந்து செய்யணும் கல்யாணம்லாம் நாத்தனாக்க தான் பண்ணாங்க. அவங்களே இப்ப கல்யாணம் பண்ணவங்களே உனக்கு எதுக்கு சொத்து அப்படின்னு சொல்ற மாதிரி, எதுக்க மட்டும் இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வீடு இடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கு மேடம். அதுதான் சரி கேட்கலான்ட்டு மேடம். நீங்க உங்க கணவர் தான் வாரிசுதாரர்ல வராருங்கிறதுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் வச்சிருக்கீங்களா? வாங்கிட்டேன் மேடம். வாட்ச் செட்டிட்டு எல்லாமே வாங்கிட்டேன் மேடம். சரி, அப்படியே இணைப்புல இருங்க. சரி, இது குறித்து என்ன செய்யலாம் கொடுங்க. சகோதரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சங்கீதா. சென்னை சிம்மாய நகரா? சிம்மாய நகர் சி ஐயப்பன் தெரு 6வது. இந்த சொத்து விஷயங்கள்லாம் எங்க இருக்குங்கம்மா? சென்னையில இருக்கா, கிராமத்துல இருக்கா? சென்னையில தான் சார் இருக்கு. சென்னையில இப்ப நீங்க வசிக்கிற அந்த முகவரியிலே இருக்குங்களா? ஆமா. சரி. உங்களுக்கு வாரிசு எதுவும் இல்ல, குழந்தைங்க? எனக்கு குழந்தைங்க இல்ல சார். குழந்தைங்க தான் எங்க வீட்டுக்காரருக்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணி எங்களை வாழக்கூடாத ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அந்த மன உளைச்சலே ஹார்ட் அட்டாக் வந்து அவரும் இறந்துட்டாரு. சரி சகோதரி, நீங்க அதுக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. வாரிசு அடிப்படையில் வந்து உங்க கணவருக்கு சேர வேண்டியதுக்கு உங்க கணவருடைய நேரடி வாரிசு நீங்க தான். அதுக்கான நீங்க இறப்பு சான்று, வாரிசு சான்றுலாம் வாங்கியிருக்கீங்க. அதே போல உங்க மாமனாருடைய வேலையை வந்து அரசு வேலையை அவர் வந்து லீகல் ஏரண்டத்தை வந்து கருணை அடிப்படையில் வாங்கியிருக்காரு. அந்த மூத்த சகோதரர் வாங்கியிருந்தாருன்னு சொன்னா அவருக்கு வந்து சொத்துல பங்கு இருக்காது. ஆமா, கண்டிப்பா அவர் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்க கணவர் உள்பட அந்த சகோதரிகள் உள்பட அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல அபிடவிட் கொடுத்துருப்பாங்க. அதில் எழுதியிருக்கணும், இது மாதிரி வந்து என்னுடைய தந்தையினுடைய வாரிசு அடிப்படையில் வேலை வாங்குறதுனால எனக்கு தந்தையினுடைய சுய சம்பாதத்தில் இருக்கக்கூடிய சொத்துல நான் பங்கு கேட்க மாட்டேன், மற்ற வாரிசுகள் வந்து அது சமமாக பங்கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கியிருக்கணும். அது மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு முடிஞ்ச அது மாதிரி அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. அதாவது வந்து உங்களுக்கு வாரிசு இருந்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் உங்க கணவருக்கு நீங்க தான் வாரிசு, சரியா? அதனால உங்களுக்கு அந்த அவருக்கு உள்ள சொத்து 5 சென்டாலும் சரி இல்ல 50 சென்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு அதுல பங்கு தரணும். அது லீகலா நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க சென்னையில இருக்கிறதுனால நாளைக்கு உங்க நம்பரை வாங்கிட்டு நான் கூப்பிடுறோமா டீட்டெயிலா, நீங்க நாளைக்கு முடிஞ்சா. இன்னொரு டவுட் இருக்கு சார், அது கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அது பிஎஸ்என்ல வாட்ச்மேனா எங்க வீட்டுக்காரரு ஒர்க் பண்ணாரு சார். சரி.
அது கான்ட்ராக்ட் மூலியமா செஞ்சாரு சார் வேலை. சரி. 5000 ரூபாய் காசு கட்டிட்டு 2 வருஷம் செஞ்சாரு. அது அப்புறம் முடிஞ்சிருச்சு. சரி. அப்புறம் திருப்பி 2-3 மாசம் வீட்டுல இருந்துட்டு அப்புறம் திருப்பி போய் செஞ்சாரு சார். சரி. செஞ்சாரு அந்த ஃபர்ஸ்ட் பிஎஃப் பிஎஸ் பிஎஃப் இதெல்லாம் பென்ஷன் எல்லாம் புடிச்சாங்க. அது வாங்கல, அவரு வாங்காதே வச்சிருந்தாரு. அப்புறம் இப்ப 2வது தடவை போய் 2 மாசம் தான் செஞ்சாரு. செஞ்சா ஹார்ட் அட்டாக்கு அங்க அந்த செஞ்ச இடத்துலதான் வந்துச்சு வலி. சரிம்மா. அப்ப இல்ல நீங்க சொல்றது அவர் பிஎஸ்என்எல் ஆபீஸ்லயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. இறக்கல சார், ஹாஸ்பிட்டல்ல கேஎம் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு. அங்க வலி வந்தது அங்க. சரி. இப்ப அந்த கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்ச பிஎஃப் கிராஜுவேட்டுக்கு அவருக்கு இன்னும் செட்டில் பண்ணல. அது செட்டில் பண்ணிக்கங்கறாங்க. அது எனக்கு பென்ஷனா வருமா சார்? அதுக்கு தான் கேட்கலாம். இல்லம்மா, கான்ட்ராக்ட் வேலையில உங்களுக்கு பென்ஷன் கிடைப்பது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அது ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் முறையில தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதனால வந்து அது வந்து நீங்க டைரக்டா வந்து தொலைபேசி துறையை கேட்க முடியாது. கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. குடியை மட்டும் நீங்க அந்த பிஎஃப் செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அதான் தாரன்ட்டாங்க. அது வந்து பென்ஷனா கேட்டு பார்த்தோம். அது பென்ஷனா தர மாட்டாங்க. அதான் கேட்டு பார்த்தோம். அது இல்லம்மா, அது வந்து குறைந்தது ஒரு 14 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சு ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ்ல அது கணக்கு ஏறி இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து பென்ஷன் தருவாங்க 60 வயசுக்கு பிறகு. அவர் பென்ஷன் வாங்கி இறந்த பிறகுதான் வந்து ஃபேமிலி பென்ஷன்றது வந்து மனைவிக்கு கிடைக்கும். அதனால உங்க கணவரை வாங்கறதுக்கு தகுதி இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறது நேரம் உழைப்பு எல்லாம் வேஸ்ட் தான். இது வாங்கிக்கலாமா சார்? இது தாரேன்ட்டாங்க. அதுதான் பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு. இல்லம்மா, உங்களுக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா கூட சீஃப் ஜெனரல் மேனேஜர்னு பிஎஸ்என்எல் இருக்காங்க சென்னை புரசவகத்துல. நீங்க அவரு கூட ஒரு கருணை அடிப்படையில் மனு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாய்ப்பு இருந்தா நாளைக்கு சென்னை சைதாப்பேட்டை மேற்கு சைதாப்பேட்டைக்கு வந்தீங்கன்னா நாங்க இதுக்கு மனு எல்லாம் தயார் பண்ணி இந்த வாரிசுக்கும் இதுக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் உங்களுக்கு. எங்க தம்பி நான் ஒண்டிதான் சார் இருக்கேன். எங்க தம்பி வந்தாதான் சார் எதுவும் உங்க முடியும். அதான் உங்க சகோதரன் கேளுங்க, கேட்டு இது மாதிரி சொல்லுங்க. எங்க சகோதரர் சொல்லுங்க, அழைச்சிட்டு வாங்க. வந்தீங்கன்னா நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இந்த விஷயத்த நாங்க முடிவு நாளைக்கு வர முடியாது சார். எங்க அப்பா டெத் ஆயிட்டாரு. ஓ சரிங்கம்மா, நீங்க அடுத்த வாரத்துல எப்போ ஒரு வாய்ப்பு இருந்தா கேளுங்க. ஒரு 10-15 நாள் ஆகட்டும் சார். அப்புறமா தேவை உங்களை சார்ந்தது. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் தீர்வு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்க பெறும். சரிங்களா? நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றிமா. ரொம்ப நன்றி. சரி, இது போல வந்து பென்ஷன் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு நபர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டாரு, பணி ஓய்வுக்கு முன்னதாக விஆர்எஸ் வாங்கிட்டாலும் கூட அந்த நபர் இறந்துட்ட பட்சத்துல அவங்களுக்கு உண்டான ஃபேமிலி பென்ஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல, அவருக்கு பென்ஷன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலி பென்ஷன் அவங்க குடும்பத்துல கிடைக்கும். ஈவன் தோ விஆர்எஸ் வாங்கியிருந்தா கூட அந்த பென்ஷன் வர 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஒரு சர்வீஸ் கேட்டகரி இருக்கு. அந்த கிரைட்டீரியாஸ் பிரகாரம் வந்து அவங்க ஃபுல்ஃபில் ஆயிருந்தாங்கன்னா விஆர்எஸ் வாங்கின பிறகு அவருக்கு பென்ஷன் எலிஜிபிள் உண்டு. அவர் தவறும் பட்சத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வாரிசுதாரருக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டு. நிச்சயமா கண்டிப்பா உண்டு. சரி, நமக்கு கடிதம் வாயிலாக கிடைக்கப்பெற்ற புகார் திரு டி கிருபாகரன் அவர்கள் தீரன் நகர் ராம்ஜி நகர் திருச்சியிலிருந்து எழுதியிருக்கிறார். நமக்கு அவருடைய நாச்சிக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட கௌரி நகர்ல சுமார் 200 குடும்பங்கள் இருக்கின்றன. குடிநீர் வசதி கேட்டு அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரைக்கும் புகார் வந்து கொடுத்திருக்கிறாங்க, மனு கொடுத்திருக்கிறாங்க பல்வேறு காலகட்டங்கள்ல. அப்படியும் 2018 இருந்து முயற்சிகள் மேற்கொண்டு இப்ப வரைக்கும் எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படல. 2024-25க்கு கிட்டத்தட்ட 2600 ரூபாய் டெபாசிட் தொகையும் அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அதற்குண்டான ரசீதும் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கு இதுவரையில குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை. அங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து இதை கண்டுகொள்வதில்லை. முதலமைச்சரின் தனிப்பிரிவு செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். இல்லை, இதற்கு மேலும் வேறு யாரிடம் மேலும் புகார் கொடுக்க வேண்டுமா, அதற்குண்டான சரியான ஆலோசனையும் வழங்குமாறு திரு கிருபாகரன் திருச்சியிலிருந்து நமக்கு கடிதம் வாயிலாக புகார். தோழர் கிருபாகரனுடைய வேதனை புரிகிறது. புகார் பெட்டியை நம்பி நீங்க நம்பிக்கையோடு கடிதம் எழுதிருக்கீங்க. கண்டிப்பா அது வந்து படிநிலைகள் நமக்கு தெரியணும் மேடம். ஊரக வளர்ச்சித்துறை இப்ப தோழர் கிருபாகரன் எழுதியிருக்காரு, நான் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மட்டும் இருக்கு, இதுக்கு மேல நான் யாருக்கு அப்பீல் போகணும்னு சொல்றாரு. அவர் கேட்டது கரெக்ட் தான். இப்ப கிராம ஊராட்சி என்பது என்று கிராம ஊராட்சியில் வந்து இப்ப நிர்வாகம் இல்லை. இப்ப வந்து ஸ்பெஷல் ஆபீசர் தான் இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஆபீசர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்.
அந்த பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, பிடிஓ பிளாக் பஞ்சாயத்துன்னு ஒருத்தர் இருக்காங்க. இந்த 2 நிலையில இப்ப இந்த தோழர் கிருபாகரனுடைய நிலை எதுன்னு கேட்டீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வில்லேஜ் பஞ்சாயத்து, அதாவது பிடிஓ விபி, அவருக்கு தான் இது வந்து ஸ்பெஷல் ஆபீசர். அவருக்கு கீழே வேலை செய்யறவர் வந்து அந்த பஞ்சாயத்து கிளார்க். பஞ்சாயத்து கிளார்க் வந்து அவருடைய நிலையில அவர் செய்ய முடியாது. சில பாலிசி மேட்டர்லாம் வந்து அவருடைய ஸ்பெஷல் ஆபீசர் கைட் பண்ணாதான் செய்ய முடியும். அப்ப அப்படி இருக்கிறப்போ இந்த பிடிஓக்கு மேல இருக்கிறவங்க வந்து உதவி இயக்குனர் ஊராட்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் வில்லேஜ் பஞ்சாயத்து. அவர் எங்க இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருப்பார். அவருக்கு மேல் நிலையில யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை, பனகல் மாளிகை, சைதாப்பேட்டை, சென்னை, இந்த படிநிலைகள். அதுக்கு அடுத்தது வந்து கூடுதல் ஆட்சியர் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கான தனி இருக்காங்க. அதாவது வந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ரூரல் ஏஜென்சின்னு அவங்களுக்கும் இவங்க புகார் கொடுக்கலாம். அது தவிர வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அந்த குறை கேட்பு நிகழ்ச்சியில் போய் அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது அப்ப நம்ம என்ன, என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்போ இந்த மக்களுடைய குறை தீர் நாள் எதுக்கு அதை நடத்துறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர்? அதுக்கு அந்த வாரத்துல வந்து எல்லா அதிகாரியும் எதுக்கு வர வைக்கிறாரு? இத மனுக்களை வாங்கி மக்கள் முன்னாடி நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுக்கறது எதுக்கு? அப்ப கண் துடைப்பா இதை நாடகமான ஒரு கேள்வி அது இல்லையா? அப்போ என்னை போன்ற திருவாளர் பொது ஜனங்கள் நம்பி வராங்க, கலெக்டர் போய் கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆயிடும், உடனே நடவடிக்கை வரும் நம்பிக்கை எங்க போகுது? நிச்சயமா. அப்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை போல, துணை முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போலதான் மாவட்ட ஆட்சியர் நம்புறாங்க. நிச்சயமா. அப்போ ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் வாங்கி கொடுக்கக்கூடிய மனுவுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் அப்ப திருவாளர் பொது ஜனங்கள் இந்த ஆட்சியையும் அரசாங்கத்தையும் என்னவென்று நினைப்பார்கள்? இப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா சட்டமன்ற பேரவையில வந்து 110 விதியின் கீழ் சும்மா ஸ்டைலுக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டு நாங்க 200 எம்எல்ஏ தொட்டுடுவோம் பிடிச்சிருவோம் சொல்றதுக்காக அறிவிச்ச திட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? திருவாளர் பொது ஜனங்கள் அதை கேட்பாங்க இல்லையா? அதனால 200 குடும்பங்கள் இருக்காங்க, அவங்க குடி தண்ணீர் கூட கொடுக்க இல்லைன்னு சொன்னா வக்கற்ற நிலையில அந்த மாவட்ட நிர்வாகம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வி வருது இல்லைங்களா? அதனால இது இந்த அரசுக்கு கெட்ட பேரு, டைரக்டா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கெட்ட பேரு, துணை முதலமைச்சருக்கு கெட்ட பேரு, ஆட்சியாளருக்கு கெட்ட பேரு. அதனால தாயுள்ளத்தோடு இதை கண்ணூரும் அதிகாரிகளும் சரி, ஆளுநர் ஆட்சியாளர்களும் சரி, இந்த 200 குடும்பங்களுக்கு குடிநீர் கொடுப்பது, அதுவும் டெபாசிட் வர வாங்கி இருக்காங்க. 2600 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாங்கிட்டு அந்த டெபாசிட் என்ன பண்ணீங்க? அப்ப ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அது என்ன கட்டிங் கமிஷன் கரப்ஷன்ல போச்சா என்னன்ற ஒரு கேள்வி வருது. அவர் கடிதம் அனுப்பியிருக்காரு, அந்த கடிதத்தின் அடிப்படையில அந்த பிடிஓக்கு நம்ம பேசுவோம், ஏடி பஞ்சாயத்து பேசுவோம். கண்டிப்பா கிருபாகரனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்போம், ஒரு 10-15 நாளுக்குள்ள இதுக்கு ஒரு நடவடிக்கைக்கு தீர்வு. நிச்சயமா. ஒரு பிரபல இசையமைப்பாளர் அவர் வீட்டு பக்கமா அவர் ஏசியோட அவுட்டோர் யூனிட் வச்சது வந்து நேத்து பேசு பொருளாச்சு. முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரைக்கும் நான் புகார் கொடுத்துட்டு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு. சோ பிரபலங்கள் நட்சத்திரங்கள் கொடுக்கப்படக்கூடிய புகார்கள் வந்து பெரிதளவில் வெளியில அட்லீஸ்ட் பேசு பொருளாகவாது மாறுது. சாமானிய மக்கள் கொடுக்கப்படக்கூடிய புகார்கள் வந்து தொடர்ச்சியாக கிணற்றில் போட்ட கல்லாகவே இருக்கிறது. நமது புகார் பெட்டியின் வாயிலாக தொடர்ச்சியாக இதனை நாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் தனிப்பிரிவு இதனை கவனத்தில் மேற்கொண்டு இதற்கு சிறமேற்கொண்டு இதற்குண்டான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும். 200 குடும்பங்களின் குடிநீர் தேவை அன்று அடிப்படையான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று புகார் பெட்டி வாயிலாக வலியுறுத்தி சொல்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி, யாருங்கிறது அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. உங்க பெயர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? ஹலோ மேடம், நான் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? என் பேர் மேரி மேடம். மேரி அம்மா, சொல்லுங்க உங்க புகார் என்ன? நான் வந்து கல்யாணம் ஆகி இதோட 94 கல்யாணம் ஆனது மேடம். சரிங்க. 2013 என் வீட்டுக்காரர் டைவர்ஸ் கேட்டு ஹைகோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. சரிங்க. அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்புறமா இங்க வந்து இங்க திருவாரூர்ல வந்து எனக்கு கோர்ட்ல வந்து ஜீனாம்ச கேஸ் போட்டிருந்தேன் மேடம். சரிங்க. அவர் வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சு தலைமறைவா இருக்கிறாரு. சரி. வீடு வந்து அவர் பேர்ல இருந்துச்சு. வீடு கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினது வந்து அந்த ஒப்பாட்டி பேர்ல மாத்திட்டாருங்க மேடம். பாதிய வந்து அவங்க அம்மா பேர்லயும் பாதிய வந்து அந்த ஒப்பாட்டி பேர்லயும் மாத்தி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க மேடம். கோர்ட்டுக்கும் வர்றது கிடையாது, ஜீனாம்சமும் கொடுக்கறது கிடையாது. இப்ப வரைக்கும் விவாகரத்தும் ப்ராப்பரா நடக்கல இல்லையா? இல்ல இன்னும் டைவர்ஸ் ஆகல மேடம். அது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? நான் கஷ்டப்படல. அவங்க அம்மா சொத்துல பாகப்பிரிவு நில 4 பையன்களுக்கு இவங்களுக்கு ஒரு பாகம் கொடுத்தது மேடம். ஓகே ஓகே. 2 பிள்ளைங்க இருக்கு மேடம், ஒரு பையன் 1 பொண்ணு 1 இருக்கிறாங்க உங்களுக்கு. சரி, அப்படியே இணைப்புல இருங்க. இதற்கான என்ன செய்யலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ராஜேஷ் சார். ஆமா, நீங்க வந்து மாவட்ட நீதிபதிக்கு ஒரு பிரேயர் மனு கொடுத்துருக்கலாமே, கொடுத்தீங்களா?
இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்க மேடம். இல்லை அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கணவர் நீங்கள் டிவோர்ஸ் உங்களுக்கு ஃபைனல் ஆகாமல் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு இன்னொரு மறு திருமணம் செய்தது வந்து சட்டத்திற்கு புறம்பானது. அது வந்து அவர் மேலே நடவடிக்கைக்கு உட்படுத்தி அவர் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் சட்டத்தில் நிறைய இருக்குமா. ஆனால் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அது ஒன்று. ஏன்னு கேட்டால் நீங்கள் போகிற போக்கில் வந்து அவர் கூத்தியார் வச்சுட்டு இருக்காரு, வைப்பாட்டி வச்சுருக்காருன்னு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் மேலே புகார் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கணும். நீங்கள் அதுக்கான புகைப்படங்களோ ஆதாரங்களோ அவர் தங்குற இடங்களோ முகவரியோ ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அவர் உங்கள் டிவோர்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அது ஒன்று. அடுத்தது சொத்து வந்து உங்களுடைய மாமியார் சொத்துன்றதுனால உங்களுடைய வாரிசுகளுக்கு அது உரிமை இருக்குது. அதனால உங்கள் பிள்ளைங்கள் பேரில் வந்து திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு புகார் மனு கொடுங்கம்மா. திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸில் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியில் ஒரு புகார் மனு கொடுங்க. அதில் வந்து விரிவாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் புகார் பெட்டியில் பதிவு பண்ணது போல் அது விரிவாக வந்து உங்கள் பசங்க பேரில் கையெழுத்து வாங்கி அவங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் இணைச்சி அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் இணைச்சி நீங்கள் அங்கே ஒன்று கொடுங்க. அதே போல் இங்கே வந்து உங்களுக்கு வந்து திருவாரூர் மதுரை தானே உங்களுக்கு கோர்ட்டு ஹைகோர்ட்டு? சார் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது கும்பகோணம் சார். திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் வரும் சார். அப்படின்னா கூட உங்களுக்கு மதுரை தான் வரும்னு நினைக்கிறேன். மதுரை ஹைகோர்ட்டு பதிவாளருக்கு ஒரு புகார் அனுப்புங்கம்மா. சரிங்க. இது மாதிரி நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறப்போ என்னுடைய கணவர் வந்து வேறொரு திருமணம் செய்து கொண்டதா தெரியுது, அதனால இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தணும், இது வந்து அப்படின்ற மாதிரி பதிவாளருக்கு ஒரு கடிதம் நீங்கள் அனுப்புங்க. பதிவாளர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் மதுரைன்னு போட்டு அனுப்பி விடுங்கம்மா பதிவு தபாலில். இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் சொல்லுங்கம்மா. பதிவாளர் நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்கள் நம்பர் வாங்கிட்டு நான் விரிவாக சொல்கிறேம்மா. சரியா? எப்படி எழுதுனேன் சரிங்களா? நம்பர் சொல்லிட்டேன் சார். இல்லைம்மா உங்களுடைய தொலைபேசி எண் எங்ககிட்ட இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமா உங்களை தொடர்பு கொள்றோம். சரி, எனக்கு இத மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க. நிச்சயமாமா நீங்க புகார் பெட்டியை தொடர்பு கொண்டிருக்கிறீங்க. நிச்சயம் இதற்குண்டான தீர்வு கிடைக்கப்பெறுவதற்கு எங்களால் இயன்ற அளவிற்கு உறுதுணையாக இருப்போம். சரிங்களா? சரியான வழிகாட்டுதல் நிச்சயமாக வழங்கப்படும். அதனால கவலை கலைந்து நிம்மதியாக இருங்கள். நிச்சயமா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மாசமா தொடர்பு கொள்றாங்களாம், கிடைக்கலையா? கண்டிப்பாமா உங்க முயற்சி வீணாகாது, நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பா செய்யலாமா. நிச்சயமா நிறைய பேர் நம்பிக்கைக்கு உரித்தாகி இருக்கிறது நமது புகார் பெட்டி. தொடர்ச்சியாக பல கடிதங்கள் வாயிலாகவும் புகார்கள் ஆதாரமாக இருக்கு நமக்கு அது. நிச்சயமா. அதனால வந்து தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் கடிதம் வாயிலாக உங்களது புகார்களை அனுப்பி வைக்குமாறும் இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்ளுகிறோம். சார், இந்த அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பேசிட்டு இருந்தோம். அப்படியாக இப்போ புதிதாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய திட்டங்களாவது எந்த அளவுக்கு செயல்முறைக்கு வரும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் நீங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதுண்டு. இப்போ சமீப காலமாக இந்த ஜமாபந்தி கூட யாருமே வரல அப்படிங்கிற பொதுமக்களுக்கு இதுக்குண்டான விழிப்புணர்வு கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கள நிலவரம் என்னவாக இருந்தது? ஆமாம், ஜமாபந்தி நிகழ்ச்சின்றது வந்து இப்போ நான் சமீபத்தில் போன வாரம் விசிட் பண்ணுறப்போ திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல நடந்தது. அந்த பல்லடத்தில் நடந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல வந்து ஒரு 1989ஆம் ஆண்டு ஒரு 70-80 குடும்பங்களுக்கு, அதுவும் தாழ்த்தப்பட்ட அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ PS மணி என்றவர் வந்து அவர் பொங்கலூர் தொகுதி எம்எல்ஏவா இருந்தவர். அவர் வந்து அரசு நிலத்துல வந்து வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு அளந்து விட்டு அந்த பகுதிக்கு கலைஞர் நகர்னு பேர் வச்சார். அந்த கலைஞர் நகர் 89ல இருந்து அங்க குடிசை போட்டு வசித்து வரும் மக்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு NOC கொடுத்து மின் இணைப்பு பெற முடியாத நிலை இருந்தது. அது எங்களுடைய கவனத்துக்கு மக்கள் வழிகாட்டி இயக்கத்துக்கு வந்த பிறகு நாங்கள் அங்கே களத்தை ஆய்வு செய்து அந்த மக்களோட மீட்டிங் போட்டு அவங்களை அழைச்சிட்டு போய் மாவட்ட ஆட்சியருடைய முன்னாடி நிறுத்தி அதுக்கான ஏற்பாடுகளும் செய்து அந்த பகுதிக்கு எல்லாம் சீரமைத்து அந்த தெருகளுக்கு பெயர் வைத்து அதுக்கு வந்து போஸ்டல் ID வாங்கி கலைஞர் நகர்னு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி 41 பேர்களுக்கு NOC வாங்கி மின் இணைப்பும் வாங்கி கொடுத்துரும். அந்த 82 பேர்களுக்கு பட்டா கொடுக்கணும், மீதம் உள்ளவர்களுக்கு NOC கொடுக்கணும். இதுக்கிடையில் அங்கே இருக்கக்கூடிய பல்லடம் வட்டாட்சியர் ஒரு எழுத்து மூலமா மக்கள் வழிகாட்டி இயக்கத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த கலைஞர் நகர் பகுதிக்கு நாங்க பட்டா தர போறோம், பட்டா கொடுத்த பிறகு அவங்களுக்கு NOC தருவோம், அதன் பிறகு கரண்ட் எடுத்துக்கலான்றார். அது இல்லாத ஒரு ஊருக்கு அந்த வட்டாட்சியர் பல்லடம் என்பவர் வழி சொல்றார்.
பட்டா கொடுத்துட்டா அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் வந்துடுது இல்லையா? பட்டா கொடுத்துட்டா அந்த பட்டா காப்பி கொடுத்துட்டு அவர் இது கரண்ட் இடத்துக்கு போறாங்க, அதன் பிறகு அவங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் வாங்கிக்க போறாங்க. அப்போ இந்த கேள்வியை வந்து நாங்க அந்த ஜமாபந்தி கூட்டத்துல நாங்க ஒரு மனுவை தயார் பண்ணி அந்த மக்கள் ஒரு 20 பேர் அழைச்சிட்டு போய் நாங்க கொடுக்குறோம் ஜமாபந்தி அலுவலர்கிட்ட. அந்த மனுவுடைய சாராம்சம் என்ன, கடந்த அரை நூற்றாண்டுகளாக அமாவாசை இருளில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், விஷ ஜந்துக்கள் மசித்தில் வாழ்ந்து வருகிறோம், எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி பெறுவதற்கு கூட மின் இணைப்பு இல்லாமல் இந்த கல்வி மறுக்கப்படுகிறது. இந்த வாசகங்கள்லாம் படிச்சாங்க. அந்த டெப்டி கலெக்டர் மேடம் ஒருத்தர் படிச்சுட்டு அவங்க வாங்க லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு அங்க விஓ ஆர்ஐ அத்தனை கூப்பிட்டு 3 டேஸ்ல அவங்களுக்கு என்ஓசி கொடுக்கணும். சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டுகள் வந்து இது மாதிரி அமாவாசை இருளில் வசிக்கக்கூடிய ஒரு திருவாளர் பொது ஜனங்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த ஜமாபந்தி கூட்டம் எதுன்னு கேட்டாங்க. இது போன்ற ஆளுமை மிக்க நேர்மை மிக்க அலுவலர்களும் இருக்காங்க. ஆனா அதே செங்கல்பட்டுல நான் போய் பார்க்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க. திருவாளர் பொது ஜனங்க யாரும் வரல. காரணம் என்னன்னு விசாரிச்சுட்டு போது அது அறிவிப்பு செய்யப்படவில்லை, பிரபகண்டா செய்யப்படவில்லை, நோட்டிபிகேஷன் கொடுக்கப்படவில்லை. அங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்திலயோ இல்ல ஆர்ஐ அலுவலகத்திலோ இது அறிவிப்பு பலையில் கூட எழுதிப்படல. அப்ப இது யார் குற்றம்? திருவாளர் பொது ஜனங்களுடைய குற்றமா, இல்ல அரசு அலுவலர்களுடைய மெத்தன போக்கா, இல்ல இந்த ஜமாபந்தி என்பது மக்களுக்கு தெரியக்கூடாது என்று மூடி மறைக்கப்படுகிறதா? அப்ப வந்து டிரான்ஸ்பரன்சி இந்த அரசாங்கத்தில் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய வரிப்பணத்தில் செயல்படுகின்ற இந்த அரசாங்கம் வந்து இன்னமும் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம ரகசிய காப்பு சட்டம் போலதான் இருக்கு. கண் துடைப்புக்காக கரெக்டா நெறியாளர் சொல்வது 100க்கு 100 உண்மை. கண் துடைப்புக்காக திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அது திருவாளர் பொது ஜனங்களுக்கு போய் சேருவதில்லை. அது போலதான் வந்து 110 விதியின் கீழே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் கண் துடைப்பது என்பதற்கு உதாரணமாக தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்க திட்டங்களும் இருக்கும். அது 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி ஒரு கிராமிய பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது. அதனால மீண்டும் வந்து இன்னும் ஒரு 9 மாத கால ஆட்சி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின். இந்த 9 மாத காலமாவது மக்கள் எல்லாம் வந்து அமைச்சர்களும் எம்பி எம்எல்ஏ எல்லாமே களத்தில் இருக்கணும். ஒவ்வொரு களத்தில் இருந்தாவது இந்த 9 மாதத்தில் மக்களோடு மக்களா டிராவல் பண்ணி அவங்களுடைய பிரச்சனையை தீர்வு கண்டாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் பதிவு செய்கிறேன். நிச்சயமா வந்து அரசு வந்து பல்வேறு தருணங்கள்ல வந்து முதலமைச்சர் கூட சமீபத்துல வந்து ஊடகங்களை அழைத்து சொல்லியிருந்தால் என்ன விதமான புகார்களாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், அதற்கேற்றது போல திருத்தி ஆட்சியை வந்து திறம்பட செயல்படுத்துவோம் என்று உறுதியளித்து இருக்கிறார். அதன்படி நமது புகார் பெட்டியை தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசின் கவனத்திற்கு நீங்கள் அமல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் செயல் வடிவில் இருக்கின்றனவா, சிறப்பாக செயல்படுகின்றனவா என்பதையும் நீங்கள் கள ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் சாமானிய மக்களுக்கான ஆட்சியை தொடர்ந்து சிறப்பான வகையில் நடத்த வேண்டும் என்றும் புகார் பெட்டி வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். சார், தொடர்ச்சியாக நம்முடைய புகார் பெட்டி வாயிலாக பல புகார்களுக்கு தீர்வுகள் வழங்கி கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு கிடைக்கப்பெற்ற புகாருக்குண்டான தீர்வுகள் ஒரு சில. மேடம், இப்போ சமீபத்தில் வந்து திருவண்ணாமலை மாவட்ட சார்ந்த சதுப்பேர் என்ற வில்லேஜ் போலூர் வட்டத்தில் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் என்பவர் நமக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் புகார் பெட்டிக்கு. அவருடைய கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் சென்னாந்தல் மதுரா சதுப்பேரி கிராமத்தில் உள்ள ஏரி, குளம், குட்டை, மேய்க்கால், அனாதீனம், தரிசி நிலம், மந்தவெளி புறம்போக்கு, கோயில் நிலம், தோப்பு, பாறை, மயானம் மற்றும் வண்டிப்பாதை புறம்போக்கு, இவ்வளவு வகையான புறம்போக்கு அரசு நிலங்கள். உதாரணமாக இவங்க சொல்லியிருக்காங்க, வரிசை பிரகாரம் கெசட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா 22 வகையான புறம்போக்குகள் அரசு கெசட்ல இருக்கு. அதுல இந்த புறம்போக்கு எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்கு, அதை வந்து நீங்க ஆக்கிரமிப்பு அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிடிபியில், அதாவது வந்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கொடுத்தும் சிஎம் செல்லுக்கு அனுப்பி நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இங்கே அனுப்புனாங்க. அதை நம்ம புகார் பெட்டிக்கு வந்த கடிதத்தை மக்கள் வழிகாட்டி இயக்கத்து மூலமா நம்ம எடுத்து அரசுக்கு அனுப்பியிருந்தோம். அது சம்பந்தப்பட்ட ஆரணி வட்டாட்சியர் கௌரி அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க இதுல என்ன சொல்றாங்க, மேற்படி ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியது தொடர்பாக கண்ணமங்கலம் உள்வட்ட வருவாய் ஆய்வாளர் மற்றும் கண்ணமங்கலம் குறுவட்ட நில ஆய்வாளர் ஆகியோர்கள் கூட்டு புல தணிக்கை மேற்கொண்டு உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு அவங்க அனுப்பியிருக்காங்க. உள்ளார்ந்தபடி இத்தனை வகையான புறம்போக்கு நிலங்கள்ல ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு அந்த சுப்பிரமணிக்கு என்ன அக்கறை? அந்த கிராமத்தில் எப்படியும் ஒரு 1500-2000 பேர் இருப்பாங்க. இவ்வளவு மக்கள் இருக்கிறப்போ வந்து இவருக்கு மட்டும் அந்த சமூக அக்கறை இருக்கிறது என்றால் அந்த நிலங்கள் எல்லாம் வந்து வண்டி பாதைனா ஆக்கிரமிட்டா அப்புறம் எங்க போவாங்க? சுடுகாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது மாதிரி ஆக்கிரமிப்பு, பொது ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்பது, நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் முட்டி மோதி தனி மனிதனா போராடி கிடைக்கலன்றதுனால தான் புகார் பெட்டிக்கு நம்பி வந்தார். புகார் பெட்டியின் அடிப்படையில் எடுத்த பிறகு இப்ப அந்த ஆரணி வட்டாட்சியர் கௌரி என்ற மேடம் நமக்கு நடவடிக்கைக்கு உட்படுத்த 3 நாள்ல அறிக்கை அனுப்ப சொல்லி அவங்க சம்பந்தப்பட்டவங்க அனுப்பியிருக்காங்க.
நோட்டிபிகேஷனுக்கு உள்ளார்ந்தபடியே அந்த ஆரணி வட்டாட்சியர் கௌரி மேடத்துக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. அடுத்தபடியா நீங்க உங்க கடிதங்களை சொல்லுங்க மேடம். நிச்சயமா. நமக்கு வந்து இப்போ என்ன குறுஞ்செய்தி வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தி இது. அதாவது குடும்ப அட்டை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு அடையாளத்துக்கு உண்டான, இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான சிட்டிசன் மாதிரியான ஒரு அடையாளம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆதார் கார்டுலாம் இன்னைக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது குடும்ப அட்டை வைத்து தான் நம்ம எல்லா நலத்திட்ட உதவிகளும் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இன்னமுமே வந்து குடும்ப அட்டை வந்து சரியான தகவல்கள் கொடுத்தும் கிடைக்க பெறலை அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது. இது குறித்து பெரிய போராட்டமே நடத்த போவதாக ஒரு பெண்மணி நமக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். இது குறித்து உங்களது கருத்து என்ன? ஏன்னா பல்வேறு முகாம்கள் வந்து அப்பப்போ நடத்தப்படுது அரசின் வாயிலாக, மருத்துவ காப்பீடு பெறுவதற்காகட்டும், ஆதார் அட்டை பெறுவதற்காகவும். ஆனால் குடும்ப அட்டை பெறுவதற்குண்டான விஷயங்கள் நடத்தப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நமக்கு இது குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பியவர் வந்து முத்தமிழ் செல்வி என்ற ஒரு பெண்மணி அனுப்பியிருக்கிறார். இதற்குண்டான உங்களது விளக்கம். உள்ளார்ந்தபடியே உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, இந்த துறை தான் வந்து ரேஷன் அட்டைகளை கொடுப்பதற்கான அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை சென்னை உட்பட 38 மாவட்டங்களிலும் அங்க இருக்கக்கூடிய வட்ட வழங்கல் அலுவலர், தாலுக் சப்ளை ஆபீசர் மூலமா முகாம் நடைபெறுகிறது. அந்த முகாம்ல புது குடும்ப அட்டை வாங்குறவங்க, அதே போல அட்ரஸ் சேஞ்ச் பண்றவங்க, டெலிஷன் பண்றவங்க, மாற்று இதுக்கு வாங்கிட்டு போறவங்க, சரண்டர் பண்றவங்க, இது மாதிரி நிகழ்வுகள் அந்த முகாம்ல நடைபெறுகிறது. இப்ப இந்த சகோதரி வந்து புது குடும்ப அட்டைக்கு உரிய ஆவணங்களோடு ஆன்லைன்ல பதிவு பண்ணிருக்காங்க. பதிவு பண்ண பிறகு வந்து அவங்களுடைய கார்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிராகரிக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. அந்த நிராகரிக்கப்பட்டதனுடைய காரணத்தை அவங்க எழுத்து மூலமா சொல்லியிருக்கணும். அதை விடுத்து வந்து இந்த அட்டைக்கு வந்து நீ 2000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டா இது அரசனுடைய நிர்வாகத்தை சீரழிப்பதற்கும் அரசுக்கு வந்து கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்கான செயல். கட்டிங் கமிஷன் இல்லாத ஒரு அரசு என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கட்டிங் கமிஷன் கேட்கக்கூடிய அவர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட வழங்கல் அலுவலர் கடலூர் மாவட்டத்தில் இப்படி செய்யறாருன்னு சொன்னா இது மாண்பு முதலமைச்சருக்கும் இந்த தமிழ்நாடு அரசும் கெட்ட பேர் தானே. நிச்சயமா. அது மட்டும் இல்லாம அது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு கொடுத்த அரசு ஆவணங்களான ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்ட பிற ஆவணங்களை நாங்க தாம்பூல தட்டுல வச்சு மாவட்ட ஆட்சியர் சரண்டர் பண்ண போறோம். அது சரண்டர் பண்ணக்கூடிய போராட்டத்தை நாங்க மேற்கொள்ள போறோம்னு சொல்றாங்க. இது அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இது. அதனால அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு அது சரியான முறையில் இருந்தால், தகுதியின் அடிப்படையில் தான் அந்த தமிழ்ச்செல்விக்கு உடனே குடும்ப அட்டை தர வேண்டும். அப்படி நிராகரிக்கப்பட்டதுன்னா நிராகரிக்கப்பட்டதன் காரணத்தை எழுத்து மூலமாக பதிவு செய்ய வேண்டும். அப்படிதான் ஒரு உள்ளார்ந்த நல்ல நிர்வாகத்துக்கு ஒரு அழகு. அதை விட்டு வந்து 2000 ரூபாய் கூட 3000 கூட கேவலமா இருக்கு. நீங்க லஞ்சம் கேட்கறதுல பிச்சை எடுத்துட்டு போலாமா அரசு அலுவலர்கள்? நிச்சயமா. அப்ப உங்களுக்கு இவ்வளவு பணப்பயன்களை எது கொடுக்குறாங்க? 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு சம்பளத்தை எது கொடுக்குறாங்க? அதன் பிறகு 60 வயசு பிறகு பென்ஷன் எது கொடுக்குறாங்க? பென்ஷன் வாங்கி நீங்க இறந்து போயிட்டா ஃபேமிலி பென்ஷன் உங்க குடும்பத்துக்கு எது கொடுக்குறாங்க? இதுக்கிடையில நீங்க சர்வீஸ்ல இருந்து கருணை அடிப்பில் கம்பல்சன் கருணை அடிப்பில் உங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்புல எதுக்கு தராங்க? நிச்சயமா. இவ்வளவு மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கிட்டு வந்து நீங்க கேவலமா கட்டிங் கமிஷன் லஞ்சம் கேட்பதை விட எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம் என்பதை நான் ரொம்ப வருத்தத்தோடு புகார் பெட்டியில் பதிவு பண்றேன். நிச்சயமா இது வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது போன்ற குற்றங்களும் கலைந்தறியப்படணும். அடிக்கடி லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விசிட் நடந்துட்டு இருந்தாலும் கூட இது போன்ற சாமானிய மக்களை வஞ்சிக்கும் செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அரசின் கவனத்திற்கு இதனை நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி அரங்கிருந்து அழைக்கிறீங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? கடலூர் மாவட்டத்துல இருந்து அதிர்ஷ்டலட்சுமி பேசுறேன் மேடம். அம்மா கொஞ்சம் சத்தமா பேசலாம். கடலூர் மாவட்டத்துல இருந்து அதிர்ஷ்டலட்சுமி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க புகார் என்ன? எனக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பாகப்பிரிவினை வேணும். உங்க அப்பாவுடைய சொத்துல பாகப்பிரிவினை வேணுங்களா? ஆமா. உங்க அப்பா உயிரோட இருக்காரா? இருக்காரு. கூட பிறந்தவங்க 3 அண்ணன், நான் மட்டும் பொண்ணு. புரியலமா? அம்மா நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. அதிர்ஷ்டலட்சுமி உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 பேரு சார். 3 பேர். எத்தனை பேர் சகோதரர், எத்தனை பேர் சகோதரி? 3 பேர் அண்ணன் சார். நான் மட்டும் தான் சார் பொண்ணு. சரி, 4 பேருக்கு உங்க தந்தை வந்து சொத்து தர மாட்டேன்றாரா? பிள்ளைங்க மட்டும் தராரா? 4 பேருக்குல 2 பேருக்கு கொடுத்துட்டாரு சார். எனக்கும் எங்க சின்ன அண்ணனுக்கு நடுநனுக்கு மட்டும் கொடுக்கலங்க சார். ஏன் நீங்களாம் மாட்டாந்தாயா? அதுதான் சார் தெரியல. அது தெரியலையா? சரி, அது வந்து கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு பிறக்கல, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், உனக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு பிறக்கல. அது பர்த் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களாம்மா? இருக்குங்க சார். அதுல உங்க அப்பா பேர் தானே இருக்கு? ஆமாங்க சார். சரி, ஓகே. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க உங்க அப்பா அப்படி சொன்னதுக்கு? நான் கோர்ட்ல போட்டு அந்த கோர்ட் தீர்ப்பு சொல்லட்டும், நீங்க எனக்கு நான் பிறக்கலன்னு சொல்றீங்க. சரி, கோர்ட்டுக்கு போனீங்களா?
இன்னும் போகணுங்க சார். இன்னும் போகலையா? நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் அப்பாவுக்கு கொடுங்கம்மா. அதாவது ஒரு A4 ஷீட்டில் ஓகே சார். ஒரு விடுனர் பெறுநர் போட்டு, விடுனர் உங்கள் முகவரியை போட்டு, பெறுநர் உங்கள் அப்பா பேரோட உங்கள் அப்பாவுடைய முகவரியை போட்டு, ஓகே 1989 சட்டப்பிரகாரம் பெண்களுக்கு வந்து சம உரிமை சொத்துல இருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் உங்களுடைய வாரிசு என்பதுக்கு உங்கள் பிள்ளைங்க மட்டும் இல்லை, நானும் பெண்ணும் வாரிசு தான். எனக்கு எப்படி கல்வி கொடுத்தீங்க அது மாதிரி தான் எங்கள் சகோதரனுக்கு கல்வி கொடுத்தீங்க. எனக்கு எப்படி திருமணம் பண்ணி அது மாதிரி தான் என் சகோதரனுங்க திருமணம் பண்ணி வச்சிருக்க. அதனால எனக்கு மட்டும் திருமணம் பண்ணதை வந்து நீ பிரித்தாண்டு எனக்கு வந்து சொத்துல பங்கு கொடுக்குன்னு சொல்றது வந்து தவறு இது. அதனால இது இந்த நோட்டீஸ் கண்ட 15 நாளுக்குள்ள எனக்கு சட்ட ரீதியாக சொத்துல பிரித்து கொடுக்கலன்னா நான் சட்ட ரீதியாகவும் காவல் நிலையம் தொடர்போடு நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க பதிவு தபாலில். சரிங்க சார். அது மாதிரி அனுப்புங்க. அந்த நோட்டீஸுக்கு வந்த பிறகு அவருடைய ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்க சார். சரி, கூடுதல் டீட்டெயில் வந்து நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு பேசுகிறேம்மா. ஓகே சார். சார் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் வீரமணி பேசுறேன் சார். அன்னைக்கு பட்டா கிடைக்கலன்னு சொன்னால சார். ஆமாம். நமக்கு நம்மளுடைய வழிகாட்டி இயக்கத்து மூலியமா சார் நான் சொன்னேன் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். கொடுத்துட்டாங்க சார். நம்ம புகார் பெட்டிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. புகார் பெட்டி சார்பில் ஜோரா கைத்தட்டுங்க வீரமணிக்கு. கண்டிப்பா சார். நான் வந்து ஒரு ரூபாய் செலவு இல்லாத உங்களுடைய அறிவுறுத்தல்படி நான் வந்து பட்டா. அது புகார் பெட்டிக்கு கிடைத்த வெற்றி, ராஜேஷ் கிடைச்ச வெற்றி இல்லை, சரியா? அதனால புகார் பெட்டியை நம்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி தான். கொஞ்சம் அரசு நிர்வாகத்தில் சில நிகழ்வுகளில் காலதாமதம் ஏற்படும், கண்டிப்பா வெற்றி பெறுவோம். அதே மாதிரி இவங்களுக்கு அது நிகழ்ச்சிக்கு முடிந்த பிறகு நான் தெளிவாக பேசுறேன். ஓகே ஓகே. நன்றி நன்றி சகோதரா. நிச்சயமா உங்களுக்கு புகார்களுக்கு உண்டான தீர்வு கிடைத்ததை பகிர்ந்து கொள்வதும் உண்மையிலேயே புகார் பெட்டியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தொடர்பு கொள்ளலாமா வேண்டாமா நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சான்றாக இருக்கும். நிச்சயமா வந்து உங்களுடைய நன்றி உணர்வை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக கடிதம் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பெற்ற புகார் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அம்பராம்பாளையம் அஞ்சல் கோவை மாவட்டத்திலிருந்து நமது புகார் பெட்டிக்கு மனு ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மனு என்றுதான் சொல்ல வேண்டும், ஏன்னா வந்து இவர் மாவட்ட ஆட்சியருக்கும் கூட மனு கொடுத்திருக்கிறார். இது எது சம்பந்தப்பட்டதுன்னா, கோவை மாவட்டம் ஆனைமலை தாலுகா சுபேகவுண்டன் புதூர் பஞ்சாயத்து பழனி கவுண்டர் வீதி சாக்கடை கழிவுநீர், பொது கழிப்பிட கழிவுநீர், தெற்கு வீதி சாக்கடை கழிவுநீர், தனிநபர் கழிப்பிட கழிவுநீர் இவை அனைத்தும் வடக்கலூர் கிளை வாய்க்கால் பாசன நீரில் கலப்பதால் விவசாயமும் கால்நடைகளும் பெரிதாக பாதிக்கப்படுகிறது. நீர் பாய்ச்சும் போது விவசாயிகளுக்கு காலில் அரிப்பு, தோல் நோய் போன்றவை ஏற்படுகிறது. கால்நடைகள் பெரிதும் நோய்வாய்ப்படுகிறது. வாய்க்கால் தண்ணீர் இல்லாத போது சாக்கடை நீர் தேங்குவதால் கொசு உற்பத்தியும் துர்நாற்றமும் ஏற்படுகிறது. இதனால் இதற்குண்டான தீர்வு வழங்க வேண்டும் என்று இதற்குண்டான காப்பி லெட்டர் மனுவை வந்து தனி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், செயற்பொறியாளர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று அனைத்திற்கும் அனுப்பியிருக்கிறார். அனுப்பியும் இதற்குண்டான தீர்வு கிடைக்கப்படவில்லை. இதற்குண்டான சரியான தீர்வும் மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தமும் கொடுக்க வேண்டும் என்பது இவருடைய புகார் மனுவாக இருக்கிறது. அவர் பேர் என்ன? ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் தோழர் ராமகிருஷ்ணன் வந்து அவருடைய ஆர்வத்துக்கும் சமூக ஆர்வத்துக்கும் பாராட்டுகள். நம்ம இதற்குண்டான ஆவணங்களும் நமக்கு இணைத்தே அனுப்பியிருக்கிறார், புகைப்படங்களோடு சேர்த்தே நமக்கு அனுப்பியிருக்கிறார். உண்மையிலே வந்து இது உற்று கவனிக்க வேண்டும். அதுல வந்து 2 துறை தான் முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஒண்ணு வந்து நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறையிலேயே வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அவங்க தான் இதை கவனிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கவனிக்கணும். அங்க வந்து மாவட்ட லெவல்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காங்க, அதே போல கண்காணிப்பு பொறியாளர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த வாட்டர் வந்து லேபுக்கு அனுப்பி அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உறுதிப்படுத்துன்னு சொன்னா அதை வந்து தடை பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு வந்து உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு வந்து இது பண்ணணும். இது மாதிரி தேவையில்லாத மழைநீர் வடிகால்வான் தான் பேரு, ஸ்லம் வாட்டர் டெயின்ன்றது. அதுல வந்து சாக்கடை நீரையும் மனித மலைஜலம் கழிப்பதையும் அழிப்பது தவறு. அது கால்நடை மட்டும் பாதிக்கல, விவசாயம் பாதிக்குது, விவசாயிகளும் பாதிக்கிறாங்க, பல நோய்களுக்கு உட்பாகப்படுகிறது. இது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார அதிகாரிகளும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த மனுவை நம்ம ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தோழருக்கு இதன் மூலம் தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமா சார். இப்போ அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள்ல உழவர்களை பாதுகாக்கக்கூடிய, உழவர்களின் பயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஏதேனும் சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றனவா? உழவர்களுக்கு எந்த வகையில் இது பயனுள்ள திட்டமாக இருக்கும்? அரசு திட்டங்கள்ல மட்டும் நடைமுறையை எளிமையாக்குறன்னு சொல்றாங்க மேடம். எல்லாமே ஆன்லைன் சிஸ்டத்துல வந்தாச்சு. ஆன்லைன் சிஸ்டத்துல வந்ததுனால உதாரணத்துக்கு ஒரு வருவாய்த்துறையில 69 வகையான சான்றுகள், அது ஜாதி சான்றா இருக்கலாம், வருமான சான்றா இருக்கலாம், வாட் எதுவா இருந்தாலும் அதை வகைப்படுத்தி இத்தனை சான்றுகளும் இ சேவை மையத்துல நீங்க பதிவு பண்ணலாம்ன்றாங்க. இ சேவை மையத்துல பதிவு பண்ற அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு காலத்தை ஃபில் பண்ண விட அதை அக்செப்ட் பண்ண மாட்டுது. அப்போ அப்படியே கொண்ட சூழ்நிலை குப்பனோ சுப்பனோ என்னை போன்ற சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ அலைகழிக்கப்படுகின்ற நிலைதான். அரசாங்கத்துடைய நோக்கம் என்னன்னா,
கிராமத்துல இங்க விஓ இருப்பாரு, அந்த ஊர்ல ஆர்ஐ இருப்பாரு, அந்த ஊர்ல வந்து தாலுகா ஆபீஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து அவங்க 3 அலுவலகத்துக்கு விசிட் பண்றது ஒரு நாள் போயிடும். அதுக்கு அவர் சாப்பாடு கட்டிட்டு தெரிய வேண்டியதா இருக்கும். எந்த அலைக்கழிப்பை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் கணினியில முன்னாடி உட்காந்து சிஸ்டத்துல கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா சிஸ்டம் அக்செப்ட் பண்ண மாட்டேது. அதே போல அந்த இ சேவை மையத்தை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு தாலுகாவிலையும் வந்து ஒரு வட்டாட்சியர் இருக்காரு. அந்த மின் ஆளுமை துறையில நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த வட்டாட்சியர் முகவரி கூட தெரியதில்லை. அந்த இ சேவை மையம் வந்து அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில வந்து ஒரு டைப் வந்து புரோக்கரா தான் இருக்காங்க. அதனால வந்து அவங்க மனசு வைத்தால் மட்டும்தான் அந்த சான்று கிடைக்குது. இப்ப இ சேவை மையம் நான் லைசன்ஸ் எடுத்து மின் ஆளுமை துறையில வந்து ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி 10க்கு 10 ஒரு ஆபீஸ் வச்சு ஒரு சிஸ்டத்தை போட்டு அந்த பாஸ்வேர்டு எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணலாம் அரசு துறையின் அத்தனை இதுவும். அப்போ எனக்கு அந்த அதிகாரிகளே வந்து எனக்கு சொல்லுவாங்க, இந்த சர்டிஃபிகேட் இவ்வளோ, இந்த சர்டிஃபிகேட் இதுக்கு இவ்வளோ, இது இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் போடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே ஃபில்டர் பண்ணிடுறது. அப்போ இந்த மின் ஆளுமை இ சேவை மையத்தை வாங்கக்கூடிய லைசன்ஸ்தாரர் அங்க இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ்லயே விஓ ஆஃபீஸ்லயே இல்லை ஆர்ஐ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு எடுபடியாகவும் மீடியேட்டராகவும் தான் இருக்காங்க. பொதுமக்களுக்கு அந்த சேவை முழுமையாக சென்றடையவில்லை. அப்போ இந்த மின் ஆளுமை மூலமா போகக்கூடிய திட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம் சொல்றாரு. உழவரை தேடி வேளாண்மை துறைனா ஒரு பிளாக் ஆபீஸ்ல வந்து சிறு விவசாயி இருப்பாங்க, குறு விவசாயி இருப்பாங்க, நிலமற்ற விரிவா விளக்குங்க சார். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் வந்துட்டாங்க. வணக்கம், புகார் பெட்டி. யாருங்க அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? நான் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் ராஜபூபதின்னு பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? தொகுப்பாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். நீங்க சொல்ற கேள்விக்கு ஐயா கேக்குற மாதிரி நீங்களே கேக்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றேன் மேடம். நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றிங்க ஐயா. அதோட இல்லாம இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த மனுவை வந்து நான் கிட்டத்தட்ட 10 முறை கொடுத்துட்டாங்க, எந்த தகவலும் எனக்கு வரல. ஒரு மெசேஜ் வரும், நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் வரும்னு வச்சுக்கோங்க. அது சம்பந்தமா அடுத்தடுத்து எந்த ஒரு பதிலுமே அவங்க நம்ம ஒரு 10 பேப்பர் 15 பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாமே கொடுக்குறவங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தகவல் மூலியமா அந்த அனுப்புனவங்களுக்கு அந்த முகவரிக்கு ஏன் வரமாட்டேங்குது பதில்? அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மனு வந்து அவ்வளவு அலைஞ்சி கொடுக்கிறவங்க நம்ம அந்த வேதனையை வந்து ஏன் அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை கூட்டு நேரடியா அவங்க கொடுக்குறாங்க, கலெக்டரே கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கி வைக்கிறாங்க. அதோட கண்டக்டே அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம துண்டிக்கப்படுது. அது ஏங்கிறத ஐயா கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கோரிக்கையை வச்சிடும். ஐயா திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரு தடவை வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா நிச்சயமா. அம்மையப்பன் தோழருக்கு நன்றி, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி ஐயா. ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு முறை வாய்ப்பு வரப்போ உங்களுடைய நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நான் கூப்பிடுறேன், அந்த தகவல் மீட் பண்ணுவோம். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலயும் அங்க இருக்கக்கூடிய கோர்ட்லயும் வந்து 2-3 வேலை இருந்தது, அதுக்காக வந்திருந்தேன். சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் தகவல் மையம்னு ஒண்ணு செயல்படுது. முதலமைச்சர் தகவல் மையம்னா 1100, அது ஒரு கால் சென்டர். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேக்குறோம் சார், இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க போயிருக்கு அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு மேல வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி வச்சிருவாங்க. ஓகே ஓகே, நீங்க டிவியில பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது இந்த 1100 என்பது வந்து முதலமைச்சர் தகவல் மையம். நம்ம கொடுக்கக்கூடிய மின் ஆளுமைக்கு கொடுக்கக்கூடிய மனுக்கள் உடனே வந்து கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு மனுதாரருக்கு ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. உங்கள் மனு வந்து ஏற்கப்பட்டது, உங்க மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, உங்க மனு வந்து அடுத்த துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதுதான் வருது. இந்த மின் ஆளுமை வந்து தலைமைச் செயலகத்தில் 3 ஷிஃப்ட் வந்து வேலை செய்யறாங்க. அங்க வேலை செய்யற இந்த கால் சென்டர் ஆளுங்க அத்தனை பேர் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ். அவங்க எப்படி பணிக்கு நியமிக்கப்படுகிறாங்க? தினக்கூலி அடிப்படையில் தான். எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனு, மாவட்ட ரெக்கமெண்டேஷனு, ஒன்றிய ரெக்கமெண்டேஷனு, அமைச்சர் ரெக்கமெண்டேஷன், இப்படி இந்த ரெக்கமெண்டேஷன்ல அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் அதுல வேலை செய்யறாங்க. அதுல இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒரு 54 துறை டிபார்ட்மெண்ட் இருக்கு. எந்த துறைக்கு எந்த மனு அனுப்பப்படுகிறது அப்படின்ற தகவல் வந்து பேசிக் நாலேஜ் இல்ல, பயிற்சி இல்லை. ஆனா அந்த 3 ஷிஃப்ட் 24 ரவுண்ட் த கிளாக் வேலை செய்யுது இந்த சேவை மையம். இந்த சேவை மையத்துல ஒரு பரியல் கிரவுண்ட், ஒரு மயான பாதை சார்ந்த விஷயங்களை கேட்டோம்னு சொன்னா வேளாண்மை துறைக்கு அட்ரஸ் சொல்றாங்க. இந்த நிலையில் தான் இருக்கு என்பதை நான் வருத்தத்தோடு பதிவு செய்யறேன். ரெண்டாவது, அவர் தோழர் சொன்னது போல அம்மையப்பன் வந்து சொன்னது போல வந்து தகவல் கொடுப்பது எழுத்து மூலமா பதில் கொடுப்பதில்லை. ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. ஆனால் உள்ளார்ந்தபடியே நான் கடந்த 4 நாளாக சுற்றுப்பயணம் செய்து விட்டு இப்போதுதான் நான் இன்னைக்குதான் வந்தேன். இன்னைக்கு காலையில எங்க அலுவலகத்துக்கு வந்திருக்க 53 தபால்கள். இது இந்த 53 தபால்களும் எங்க இருந்து? தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம், கலசமகால், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000. அப்போ இந்த துறை எப்படி வேலை செய்யுது?
அப்போ சில துறைகள் வந்து மக்களுடைய வலியை உணர்ந்து வேதனை உணர்ந்து பதில் தருகிறார்கள், நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஒரு ஆணையம் இது, தமிழ்நாடு தகவல் ஆணையம் மாதிரி இது ஒரு ஆணையம், அதே போல SC/ST ஆணையம் மாதிரி ஒரு ஆணையம், அதே போல மனித உரிமை ஆணையம் போல இது ஒரு ஆணையம். அப்ப இந்த ஆணையத்துக்கு மட்டும் நாங்க போடுகின்ற அத்தனை கடிதங்களுக்கும் உள்ளார்ந்தபடியே பதில் அனுப்புகிறார்கள், மற்ற துறையில் அனுப்பவில்லை. அவர் அம்மையப்பன் சொல்றது அதுதான். நான் கொடுக்கிற மனு கலெக்டர் வாங்குறாரு, அந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலரை கூப்பிடுறாரு, உடனே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாரு, அதோட முடிஞ்சு போகுது. அதன் பிறகு அவங்க களத்துல வந்து ஆய்வு செய்வதில்லை, பதிலும் தருவதில்லை அப்படின்றது தான். இந்த நிலை சென்னை உட்பட 38 மாவட்டங்களும் இருக்கு. எங்களை போன்ற மக்கள் வழிகாட்டி இயக்கம் போன்ற ஒரு இயக்கங்கள் அழுத்தம் கொடுத்தா தான் அதுக்கு பதில் வருது. சாதாரண சாமானியனுக்கு வருது. நிராகரிக்கப்பட்டதுக்குண்டான காரணங்கள் தெளிவாக கொடுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ச்சியா எழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து என்ன காரணம் தெரிஞ்சாதான் அந்த ஆவணங்களை வந்து கூடுதலா அவங்க சேர்த்து அரசின் கவனத்திற்கு அதை எடுத்துட்டு போக முடியும். இங்க வந்து மக்களுக்கு வழிகாட்டியாக தான் அரசு செயல்பட வேண்டுமே ஒழிய சும்மா ஓவர் த கவுண்டர் மாதிரி இது அக்செப்டட் இது ரிஜெக்டட்னு சொல்வதற்குண்டான தளங்களாக செயல்படுவது வந்து முற்றுமுழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. நீங்க சொல்வது போல 1100 என்ற அமைப்பு கூட நீங்க சொல்வது போல சரியான அடிப்படை பயிற்சி வழங்கப்படாத பணியாளர்களால் நியமிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறீங்க. இதையும் நம்ம வந்து அரசின் கவனத்திற்கு எடுத்துட்டு போவோம். நீங்க சொன்னது போல இந்த உழவரை தேடி வேளாண் துறை பற்றி விரிவா சொல்லுங்க. ஆமா, அப்ப வந்து அந்த சிறு விவசாயிங்க குறு விவசாயிகள்லாம் இருக்காங்க. இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து அரசு மானியங்கள் என்ன மாதிரியான பொருட்கள் தராங்க, இடுபொருட்கள் என்ன தராங்க, விதை மானியங்கள் என்ன தராங்க, சீட்ஸுங்க என்ன தராங்க, அதே போல வந்து இன்ஜினியரிங்ல என்ன மாதிரி. இப்ப வந்து ஒரு JCB வச்சு தன்னுடைய நிலத்தை வந்து அவர் சமப்படுத்தணும்னு சொன்னா கூட அவர் மானிய விலையில வந்து அவருக்கு JCB வந்து பதிவு பண்ணி கொடுக்கணும். அதே போல இயந்திர கருவிகள் அத்தனையும் தரணும். இதெல்லாம் மானியத்துல தரணும். ஒரு விவசாயி தன்னுடைய கரடுமுரடான இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அவர் சமன்படுத்தி வேளாண்மைக்கு பயன்படுத்துவதற்கு விவசாய இயந்திரவியல் துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு சென்னை நந்தனத்தில் தலைமை அலுவலகம் இருக்கு. ஆனா இதை யார் பயன்படுத்துறாங்கன்னா நிலச்சுவந்தாரர்கள். 100 ஏக்கர் 200 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது பயன்படுது. அதே போல அங்க இருக்கக்கூடிய வேளாண்மை துறை சார்ந்த பிளாக் லெவல் ஆபீசர் இருந்தாலும் சரி, தாலுக் லெவல் ஆபீசர் இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் வந்து அந்த லேண்ட்லார்டுக்கு தான் எடுத்து போய் சப்ளை பண்றாங்க. இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்க சிறு குறு விவசாயி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு போய் சேரதில்லை. இப்ப அந்த மக்கள்லாம் வந்து 15 நாளுக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் வந்து விவசாயிகள் குறை கேட்பு நிகழ்ச்சி நடத்துறாரு. அதுல புகார் கொடுத்தா கூட அவர் நடவடிக்கை எடுக்கிறார். உதாரணத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல சேத்துப்பட்டு மற்றும் போலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர்கள் வந்து இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து எந்த மானியத்தையும் கொடுக்கறதில்லை, எந்த மானிய கருவிகளும் கொடுக்கறதில்லை. மண்வெட்டி முதற்கொண்டு கடப்பாறை முதற்கொண்டு அரசாங்கம் மானிய விலையில கொடுக்குது. இது அந்த வேளாண் மக்களுக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் எங்க போகுதுன்னு சொன்னா பெரிய பெரிய பண்ணையாருக்கு தான் போகுது. அவங்க ஒட்டுமொத்தமாக அங்க கொடுத்து விட்டு குப்பனை கொடுத்து சுப்பனை கொடுத்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களால கட்டிங் கமிஷன் வாங்கிட்டு போற கேவலமான நிலை தான் இருக்கு. இப்போ இந்த நிலையில வந்து மக்களை தேடி உழவர் நலத்துறை போகுதுன்னு சொன்னா இது அப்படி இல்லாம உள்ளார்ந்தபடியே சிறு குறு விவசாயிகளுக்கு போய் சேரணும். அது விதையாக இருந்தாலும் சரி, அது தொழில் கருவிகளாக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும், பெர்டிலைசரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் போக வேண்டும். அதே போல வந்து இந்த அறுவடை செய்த நெல் கொள்முதல் செய்வதற்கு வைக்கிறாங்க. இந்த DCP சென்டர் கூட வந்து அங்க இருக்கக்கூடிய லேண்ட்லார்டு நிர்ணயம் பண்றவங்களுக்கு தான் கொடுக்கறாங்க லைசன்ஸ், சிறு குறு விவசாயிகள் கொடுக்கறது இல்ல. இப்ப வேளாண் துறையில எக்கச்சக்கமான குளறுபடிகளும் புகார்களும் புறையோடி போயிருக்கு. அது போலவே வந்து இப்போ வரைக்கும் வந்து நிலம் சேகரிப்பு கிடங்குகள் வந்து இன்னைக்குமே வந்து ஓபன் ஃபோரமா தான் இருக்கு. நிறைய மழையில நிறைஞ்சு நெல்மணிகள் முளைத்து கிடப்பதை வந்து அன்றாடம் செய்திகள்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதை ஏன் கண்டு காணாமல் அரசு வந்து இருக்குது அப்படிங்கிறதும் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ச்சியா மக்களின் அடிப்படை அன்றாட தேவையை சாமானிய மக்களுக்கு உண்டான ரேஷன் அரிசி முதற்கொண்டு எல்லாமே அதுல இருந்து தான் அவங்களுக்கு கிடைக்கப்பெறுதுன்னும் பொழுது அதற்குண்டான தெளிவானதொரு கிடங்குகளை மூடிய அரங்குகளை அமைப்பதில் என்ன சிரமங்கள் இருக்க போகிறது, இதற்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி எங்கே செல்கிறது என்ற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட எழுது. ஏன்னா தொடர்ச்சியா இது வந்து எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் விவசாயிகளுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் அப்படியே வந்து கவனிக்கப்படாமலேயே இருக்கிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு இந்த நெறியாளருடைய வருத்தம் எனக்கு தெரிகிறது. ஏன்னா திருவாரூர் அம்மையப்பன் சொன்னார், நெறியாளர் வந்து சமூக அக்கறையோடு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. அது உள்ளார்ந்தபடி திருவாளர் அம்மையப்பனுக்கு நான் சொல்றேன், நம்ம நெறியாளர் எழுத்தாளர், அவங்க வந்து பத்திரிகையாளர், எல்லா துறையிலும் அனுபவமிட்ட ஒரு ஆளுமை. அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சமூக அக்கறையோடு தான் ஒரு மக்கள் வழிகாட்டு இயக்கத்தினுடைய இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த கேள்விகள் வந்து சரியான முறையில் போகுது அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். உங்களுடைய சமூக அக்கறை சார்ந்த இந்த விஷயங்களை நாங்கள் மக்கள் வழிகாட்டு இயக்கம் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த 2 மாவட்டத்துங்களில் இந்த நெல் கொள்முதல் கூட இடங்கள் வந்து நீங்கள் சொன்னது போல் களத்தில் ஓப்பனாக முளைஞ்சு போய்
விவசாயிகள் கண்ணீர் விட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினதுல நாங்க போட்டோ எடுத்து அரசுக்கு கோரிக்கையாகவும் கொடுத்தோம். அடிக்கடி நமது தோழர் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து பேசுவார், ஒரு தோழர், அவர் பேர் என்னன்னு செல்வன், தமிழ்ச்செல்வன் பேசுவார். அவர் வந்து வேளாண்மை சார்ந்த விஷயங்களை கண்ணும் கருத்துமாக எடுத்துட்டு போறாரு. அவர் சொல்ற விஷயங்களை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி மக்கள் வழிகாட்டி இயக்கம் புகார் பெட்டி வாயிலாக எடுத்திருக்கு பல விஷயங்கள். ஆனா உள்ளார்ந்தபடி விவசாய வேளாண்மை துறை அமைச்சர் வந்து அந்த துறை அலுவலர்கள் வந்து எடுப்பதில்லை. மாவட்ட அளவில் வந்து இணை இயக்குனர் வேளாண்மைன்னு ஒருத்தர் இருக்காரு, ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர், அவருக்கே வந்து டெப்டி டைரக்டர்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர். இத்தனை நிலை படிநிலைகள் இருந்தாலும் சிறு குறு விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்படாத நிலை தான் இருக்கிறது. ஒருவேளை மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று அறிவித்த இந்த திட்டம், அவர் ஓபன் பண்ண இந்த திட்டத்தின் மூலமாக இந்த குறைகள்லாம் களையப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான அன்பான பண்பான வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசுக்கு புகார் பெட்டி வாயிலாக உங்கள் வாயிலாகவும் பதிவு செய்கிறேன். நிச்சயமா. அப்ப மற்றும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தொடர்ச்சியா நமது புகார் பெட்டியில சொல்லிட்டே இருக்கும், இந்த வருவாய்த்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் ஒன்றிணைத்தால் மக்களுக்கு வந்து இந்த பட்டா பெறுவதில் வந்து மிக எளிமையாக தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இதை சார்ந்த உங்களுடைய நிறைவு கருத்தையும் நீங்க. ஆமா, இப்ப வருவாய்த்துறை என்பது வந்து ஒரு பெரிய ஆழ்கடல் மாதிரி வந்து வருவாய்த்துறை, அதே போல வந்து பதிவுத்துறையும் அதுதான். இது வந்து பொன்முட்டையிடும் வாத்துன்னு சொல்லுவாங்க. வருவாய்த்துறை என்பது வந்து நிலத்தினுடைய ஆளுமையை சான்றிருக்கு. அதுக்கு தான் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி வந்து எழிலகத்துல வந்து 3-4 அதிகாரிகள் இருக்கார்கள். இவங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலத்துக்கு வந்து நில ஆணையாளர்னு ஒருத்தர் இருக்காரு, வருவாய்த்துறைக்கு ஒரு ஆணையாளர் இருக்கார். இவங்க 2 ஆணையாளர்கள் வந்து ஒவ்வொரு ரெவியூ மீட்டிங்ல 3 மாசத்துக்கு ஒரு முறை ஆல் கலெக்டர்ஸும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நிலம் சார்ந்த பட்டா சார்ந்த விஷயங்கள் ஏன் தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு. அதே போல வருவாய்த்துறை இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பதிவுத்துறை ஏற்கனவே வந்து சிம்பிள் பட்டான்னு ஒன்று இருக்கு. பட்டால ஒரு 3-4 வகையாக பட்டா இருக்கு. சிம்பிள் பட்டா இருக்கு, சப்டிவிஷன் பட்டா இருக்கு, லீகல் ஏர் சம்பந்தப்பட்ட பட்டா இருக்கு. இந்த சிம்பிள் பட்டா என்பது என்னுடைய நிலத்தை உங்களுக்கு நான் கிரயம் பண்ணி தரேன்னா அது சிம்பிள் பட்டா. அது வந்து 1 வீக்லயே வந்து என்னுடைய பேர்ல இருக்கிறத ரத்து பண்ணி அந்த ஆவண அடிப்படை உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி தந்துடலாம். சப்டிவிஷன் பண்ணான்னு சொன்னா அங்க வந்து அது ஒரே பட்டாவில் வந்து ஏபின்னு இருக்கும், 25A 25B, அது சப்டிவிஷன் பண்ணணும். அந்த 4 எல்லையை வரையறுக்கணும். ஒரு பட்டாவா இருக்கிறத அதை உடைச்சு 2 பட்டாவை மாத்தி கொடுக்கணும். இதுல வந்து ஒரு 15-20 நாள் ஆகும். அதே போல வாரிசு அடிப்படையில் வரக்கூடிய பட்டாக்கள் வந்து எப்படியும் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகும். இதுதான் இந்த புரிதலை வந்து சாமானியனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த அதிகாரியும் வர்றது கிடையாது. வருவாய்த்துறை என்பது வேற, நில அளவைத்துறை என்பது வேற. இந்த அளந்து கொடுக்கறவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. அதுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் சர்வே இருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே இருக்காரு, அதே போல சர்வேயர் ஹெட் சர்வேயர் அப்படி இருக்காங்க. இந்த வருவாய்த்துறை இவங்களுக்கு எல்லாமே தாசில்தார் தான் சைனிங் அத்தாரிட்டி. ஆனா நில அளவை சார்ந்து வட்டாட்சியர் யாருக்கு இருக்காருன்னு சொன்னா ஆர்ஐக்கு இருக்காரு, விஓக்கு, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. இந்த நில அளவை சார்ந்தது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நில அளவைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மாவட்ட லெவல்ல டெப்டி கலெக்டர் இருக்காரு. அவர் அது ஆய்வுக்கு உட்படுத்துறதுல இந்த நில அளவை சார்ந்த விஷயங்களை நமக்கு வந்து அந்த படிநிலைகள் தெரிவதற்காக, யாரை எங்க தட்டினா வலிக்குன்னு தெரியறதுக்காக நம்ம எடுத்துட்டு போறோம், உடனே முடியுது. திருவாளர் பொது ஜனங்கள் அப்படி செய்ய முடியாது. இப்ப கலெக்டர் கொடுக்குறாங்கன்னா அது வந்து என்ன பண்ணாங்க, ஏடி சர்வேன்னு போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஏடி சர்வே ஆய்வுக்கு உட்படுத்துறது இல்லை. அதனால இது என்னைக்கு வந்து இந்த பிரச்சனை உட்படுத்தி இதை வந்து சமநிலை கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். நிச்சயமா. ஏன்னா ஒரு இடத்துல அக்செப்ட் ஆகிறது, இன்னொரு இடத்துல நிராகரிக்கப்படுது. 2 துறைக்கும் மக்கள் மாத்தி மாத்தி பந்தாடப்படுகிறார்கள் என்ற ஒரு தொடர்ச்சியான அலைக்கழிப்புகள். ஏன்னா குறிப்பா புகார் பெட்டியில் வந்து பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வருவதனால தான் இது நிறைவு கருத்தா உங்களுடைய கருத்தை கேட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டி இருக்கின்றன. இருந்தாலும் இது நிறைவு பகுதி என்பதால் இத்துடன் இன்றைய நாளை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் வந்த பல்வேறு காலர்ஸ்களுக்கு உண்டான புகார்களுக்கு உண்டான தெளிவான தீர்வையும் சரியான வழிகாட்டுதலையும் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்றமைக்கு உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் மேடம். மக்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.